ஒரு வியாதாயின் ஒரு எழுமாற்று பரிசோதனை ஒன்றுல பெறக்கூடிய பேறுகளை நாங்க தொடையா எழுதி காட்டினோம்னு சொன்னால் மூலங்களை சங்கிலி அடைப்புகள் எழுதுவோம். தொடையா எழுதி காட்டுறத நாங்கள் மாதிரி வழி சொல்லி சொல்லுவோம். மாதிரி வழி என்ற இங்கிலீஷ் டேர்ம் சாம்பிள் ஸ்பேஸ் சொல்லுவோம். அவ அதால எஸ் என்ற இலக்கத்தை நாங்க அதுல போட்டுத்தான் தொடையின் பேருக்கு கொடுப்போம். எஸ் என்ற பேரு தான் கொடுப்போம். வேற பேர்கள் நாங்க பாவிக்கிறது இல்லை. எஸ் என்ற பேர் தான் பயன்படுத்துவோம். காரணம் சாம்பிள் ஸ்பேஸ், சாம்பிள் என்றதுல எஸ். அதால இங்க கொடுக்கைக்குள்ள நாங்க எஸ் என்ற பேர் தான் கொடுக்கலாம். வேற பேர்கள் நாங்க கொடுக்க இயலாது. அதை ஞாபகம் வச்சு கொள்ளணும். ஓகே, நாங்க இப்ப இதுல இருக்கிற ஒவ்வொரு எழுமாற்று பரிசோதனைக்கும் அதுக்குரிய பேர்களை எழுதி பார்ப்போம். நீலம், சிவப்பு, கருப்பு, பச்சை ஆகிய ஒவ்வொரு நிறங்களிலும் ஒரு பேனா வீதம் உள்ள ஒரு பையில் இருந்து எழுமாறாக ஒரு பேனாவை தெரிந்தெடுத்து அதன் நிறத்தை குறித்தல். பேனாக்கள் நிறம் தவிர எல்லா அம்சங்களும் சர்வசமனானவை. ஏனென்றால் இப்படி சொல்றாங்கடா, இப்ப நம்ம கண்ணை முடித்து அல்லது ஒரு கண்ணை திறந்துட்டு பார்க்காம ஒரு பைக்குள்ள பேனா எடுக்கக்குள்ள ஒன்று பெரிது ஒன்று சின்னனா இருக்குமென்று சொன்னால் என்ன நடக்கும்? பெருசா இருக்கிற சிவப்பு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று கோடிங் இருந்தா நம்ம பார்த்துடலாம். அதால தொட்டு ஒரு நிறத்தை தொட்டு அது இன்னும் நிறம் சொல்லிடலாங்களாங்க. அப்ப அதால எல்லாம் ஒரே அளவா இருக்கணும் என்று சொல்லி அதுல சொல்றாங்க. அப்பதான் அது எழுமாற்று பரிசோதனை என்ற கேட்டகரிக்குள்ள வரும். எல்லாத்துக்கும் சமனான வாய்ப்பு, சம வாய்ப்பு இருந்தாதான் நாங்கள் அதுக்குள்ள பார்ப்போம். ஓகே, நீலம், சிவப்பு, கருப்பு, பச்சை ஆகிய நிறங்கள் என்றபடியா இங்க வரப்போற நிகழ்ச்சிகள் இந்த நிறங்களாகத்தான் இருக்க போகுது. இந்த நிறமுடைய பெண்ணாகத்தான் இருக்க போகுது. அப்ப நாங்கள் எஸ் சமன் சங்கிலி அடைப்புக்குள்ள இந்த நிறங்களை முழுமையா எழுதலாம், அல்லது முதல் எழுத்துக்களையும் போட்டு எழுதலாம். அப்ப நாங்கள் இடம் போகும் தானே, நீலம் கமா போடுவோம், சிவப்பு அடுத்த மூலத்துக்கிடையில கமா போடுவோம், அடுத்தது கருப்பு அடுத்த மூலத்துக்கிட்ட கமா போடுவோம், அடுத்தது பச்சை. இப்ப இந்த பேர்கள் தான் இங்க கிடைக்கும். அப்ப ஒரு எழுமாற்று பரிசோதனை ஒன்றுல கிடைக்கக்கூடிய எல்லா பேர்களையும் உள்ளடக்கி எழுதப்படுற தொடைதான் மாதிரி வழி என்போம். அப்ப இங்க எஸ் சமன் சங்கிலி அடைப்புக்குள்ள நீலம் கமா சிவப்பு கமா கருப்பு கமா பச்சை. இங்க நம்பர் ஆஃப் எஸ் இதை கேட்கல பிள்ளைகள். நம்பர் ஆஃப் எஸ் எவ்வளவு இருக்கும்னு சொல்லுங்க. எஸ் என்ற தொடையில் உள்ள வெரி குட் கட்டிக்காரி. எஸ் சமன் நம்பர் ஆஃப் எஸ் சமன் 4. ஓகே, இப்ப அடுத்த பார்ப்போம். குட் கட்டிக்காரி. அடுத்த செகண்ட் பார்ட் கேள்வி. இப்ப செகண்ட் பார்ட்ட பாருங்க. 5 to 15 வரை எண்கள் எழுதப்பட்டுள்ள சமனான அட்டைகளில் உள்ள அந்த சமனான என்று சொல்றாங்க. அதாவது எல்லா அட்டைகளும் புறப்படுவதற்கான வாய்ப்பு பிள்ளைகள் சமனா இருக்குது. சமனான இயல்தகவு சான்ஸ் இயல்தகவு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பையிலிருந்து ஒரு அட்டையை வெளியே எடுத்து அதன் எண்ணை குறித்தல். அப்ப 5 to 15 வரை எண்கள் எழுதப்பட்டுள்ள சமனான அட்டைகள். அப்ப 5 to 15 வரைக்கும் இந்த எண்கள் புறப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அப்ப சங்கிலி அடைப்புகளை நாங்கள் எழுதக்குள்ள எங்களுக்கு 5 தொடங்க வேணும். அப்ப 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓகே, 15 வரை உள்ள. அப்ப 15 வரை என்றா அவ்வளவும் பெறப்போகுது. ஓகே, இப்ப எனக்கு சொல்லுங்க, நம்பர் ஆஃப் எஸ் எவ்வளவுன்னு சொல்லுங்க ஸ்ரஸ்டிஜா. 11 சார். 11 என்ன சரியா? 2, 4, 6, 8, 10, 12. ஓகே குட், 11. அப்ப நம்பர் ஆஃப் எஸ் 11 இருக்கு. ஓகே குட். சரி, இப்ப அடுத்ததை பார்ப்போம். எழுதாக்கள் எழுதி கொள்ளுங்க, விளங்காட்டி திரும்ப கேளுங்க. சார் விளங்கப்படுதோ அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. திரும்ப விளங்காட்டி திரும்ப கேளுங்க. வந்தால் விளங்கி எடுத்து கிளியரா போகணும். ஓகே, உருவில் உள்ள தட்டை சரியா? 3வது பகுதி பார்ப்போமா? எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? வேகமா எழுதி கொள்ளணும். சரி, தேர்ட் பார்ட் கேள்வியை பாருங்க. உருவில் உள்ள தட்டை சுழல செய்து ஓய்வடை செய்யும் போது
அம்புக்குறியின் எதிரே உள்ள எண்ணை குறித்தல். இப்ப இந்த தட்டை பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த தட்டு வந்து சமனான 8 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. அப்போ ஒவ்வொரு இலக்கமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே சமனா தான் இருக்க போகுது. 1 கிடைக்கிறதுக்கும் அதே வாய்ப்பு தான், 2 கிடைக்கிறதுக்கும் அதே வாய்ப்பு தான், 3 கிடைக்கிறதுக்கும் அதே வாய்ப்பு தான் பெறப்போகுது. அதே போல 8 கிடைக்கிறதும் அதே வாய்ப்பு தான் பெறப்போகுது. அப்ப இதுல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேறுகளை அடுத்தம்னு சொன்னால் 1 இருந்து 8 வரையும் வரப்போகுது. அப்ப மூலகங்களை சங்கிலி அடைப்புகளை நாங்கள் எழுதி காட்ட போறோம். இங்க வரப்போறது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, அவ்வளவுதான், 8 தான். ஓகே, இப்ப சொல்லுங்க மக்கள், நம்பர் ஆஃப் எஸ் எவ்வளவுன்னு சொல்லுங்க. 8. நம்பர் ஆஃப் எஸ் வந்து 8 வரப்போகுது. குட். நோட் பண்ணாங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க, வேகமா இருக்கணும். சார் சவுண்ட் கேட்கல சார். ஓகே, இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க பாச்சுவை உள்ள 4, இனிப்பு சுவை உள்ள 3 தோடம்பழங்கள் இருக்குது. அப்ப 4 பாச்சுவை உள்ளதுக்கு பாவண்ணா 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 பாவண்ணான்னு சொல்லி போட்டா எல்லாமே ஒரே மூலமா போயிடும். அப்ப ஒரு மூலகத்தை நாங்க எழுதக்குள்ள, தொடையில எழுதக்குள்ள ஒரு மூலகம் திரும்ப திரும்ப வரையிலாது. அப்ப அதை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக என்ன செய்வோம், 4 பாச்சுவை உள்ளால பாவண்ணா 1, பாவண்ணா 2, பாவண்ணா 3, பாவண்ணா 4 என்று சொல்லி போட்டு காட்டலாம். அல்லது பாச்சுவை உள்ளதுக்கு எம்மையும் தோடம்பழத்துக்கு வந்து ஓவையும் குறிச்சு காட்ட போறீங்கன்னு சொன்னால் நீங்க M1, M2, M3, M4, O1, O2, O3 என்று சொல்லி நீங்க எழுதி காட்டலாம். நீங்க அதை டினோட் பண்ணி காட்டுறது நல்ல. அதான் வேண்டா தோடம்பழம் என்று போட்டுட்டு ஓ என்று போட்டு காட்டுறது, பாச்சுவை என்று போட்டுட்டு M என்று போட்டு காட்டுறது. போட்டு காட்டினீங்கன்னு சொன்னால் அது அப்படியும் செய்யலாம், விளங்குதோ? அல்லது அந்த தமிழ் எழுத்திலேயே முதல் எழுத்துக்களையும் பயன்படுத்தலாம். ஓகே, இப்ப அடுத்த பாருங்க, 5வது பகுதி. ஒரு நாணய குற்றி. 4th பார்ட் சரி, எல்லாருக்கும் கிளியரா பிள்ளைகள்? 4th பார்ட் ஓகே. இப்ப 5வது கேள்வியை பாருங்க, நாங்கள் போன கிளாஸ்லயும் இது பார்த்த நாங்கள். ஒரு நாணய குத்தி 2 முறை சுண்டப்படும் போது கிடைக்கும் மாதிரி வழியை தருக. இது எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது சற்று வித்தியாசம் எழுதுற முறைன்னு. அப்ப இதுல பேறுகள் வாரது 2 தடவை கேட்டிருக்காங்க. அப்ப S சமன் சங்கிலி அடைப்புக்குள்ளதான் எழுத போறோம். ஒரு
நாணயகுதி 2 முறை ஒரு முறை சுண்டக்குள்ள தலையும் மற்ற முறை சுண்டக்குள்ளையும் தலை வந்தா அதை நாங்க பிராக்கெட்டுக்குள்ள சாதாரண அடைப்புக்குள்ள H, என்ற நிகழ்ச்சியை போட்டு காட்டுவோம். காமா அடுத்த பிராக்கெட்டுக்குள்ள ஒரு தரம் சுண்டக்குள்ள தலை வந்திருக்கலாம், அடுத்த தடவை சுண்டக்குள்ள பூ வந்திருக்கலாம், டெய்ல்ஸ் வந்திருக்கலாம். அப்ப அது ஒரு சந்தர்ப்பம். ஒரு தரம் சுண்டக்குள்ள டெய்ல், மற்ற தரம் சுண்டக்குள்ள பூ தலை வந்திருக்கலாம். அப்ப அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், சங்கிலி சாதாரண அடைப்புக்குள்ள போட்டு கொடுப்போம். இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன வாய்ப்புன்னு சொல்லுங்க பாப்போம். இன்னும் ஒரு வாய்ப்பு வரலாம். அது என்ன வாய்ப்பு? அது 2 தடவையும் பூ விழுறது. 2 தடவையும் டெய்ல், 2 தடவையும் பூ விழுறதுதான். அப்ப சங்கிலி அடைப்பு க்ளோஸ் பண்ணுவோம். தெரியும்? அப்ப சரி, இப்ப இது ஒரு நிகழ்ச்சி புள்ளிகள், HT என்ற ஒரு நிகழ்ச்சி, TH என்ற ஒரு நிகழ்ச்சி, T, T என்ற ஒரு நிகழ்ச்சி. மொத்தமாக 4 நிகழ்ச்சிகள் தான் இருக்கும். அப்ப இங்க நம்பர் ஆஃப் எஸ்கர்டா புள்ளிகள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நம்பர் ஆஃப் எஸ்கர்டா மக்கள் இங்க நம்பர் ஆஃப் எஸ் வந்து 4 தான். விளங்குதா? சரியா மக்கள்? கிளியர்? அது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உள்ளங்காட்டி திரும்ப கேளுங்க. சரியா மக்கள்? அடுத்த பாப்போமா? ஓகே, இப்ப தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. சம நேர்த்தகவுள்ள பேறுகள், சம நேர்த்தகவுள்ள பேறுகள். தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. சம நேர்த்தகவுள்ள பேறுகள். தலையங்கம் போடுங்க. சம நேர்த்தகவுள்ள பேறுகள். சம நேர்த்தகவுள்ள பேறுகள் சொன்ன மக்கள், ஒரு எழுமாற்று பரிசோதனை ஒன்றுல கிடைக்கக்கூடிய எல்லா பேறுகளுக்கும் சமனான வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னா அந்த பேறுகளை தான் நாங்க சம நேர்த்தகவுள்ள பேறுகள் சொல்லுவோம். இப்ப நாணயத்தை சுண்டுறோம். சுண்டுனோடனே அதுல தலை வரலாம் அல்லது பூ வரலாம். தலைவாரத்துக்கான வாய்ப்பும் பூவாரத்துக்கான வாய்ப்பும் ஒரே அளவுதான். ஏண்டா 2 நிகழ்ச்சிகள் இருக்குது. அந்த 2 நிகழ்ச்சியில பூவும் பூவாரத்துக்கான வாய்ப்பும் ஒரு வாய்ப்பு தான், தலைவாரத்துக்கான வாய்ப்பும் ஒரு வாய்ப்பு தான். அப்ப அந்த நிகழ்ச்சியில தலைவாரத்துக்கான நிகழ்தகவு பார்த்தோம்னா 2ல் 1 வரப்போகுது, அங்கேயும் 2ல் 1 வரப்போகுது. இப்ப சதுர கோடாத அல்லது ஒழுங்கான அல்லது சீரான இந்த சொற்கள் பயன்படுத்துவாங்க மக்கள். அப்ப கோடாத சதுரமுகி தாயக்கட்டி ஒன்றை சுழட்டி விடுறோம். சுழட்டி விட்டுட்டு மேலுக்கு மேல் முகத்துல என்ன இலக்கம் இருக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். பொதுவா தாயக்கட்டு ஒண்ணுமே சொல்லலன்னு சொன்னா அங்க நம்பர் போட்டிருக்கும். 1 இருந்து 6 வரை இலக்கங்கள் இடப்பட்டிருக்கு. அப்ப அங்க பெறக்கூடிய எல்லா பேர்களுக்கும் 1 கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு, 2 கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு, 3 கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு, 4 கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு, 5 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, 6 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, எல்லாத்துக்கும் சமனான வாய்ப்பு தான் இருக்கும். எப்படி பிரட்டி போட்டாலும் எப்படி சுழற்சி போட்டாலும் இதுதான் வரும் சொல்லி நம்ம ஷுவர் பண்ணி சொல்லலாது. எல்லாத்துக்கும் சமனான வாய்ப்பு இருக்கும். இதுவே நீங்க ஒரு கனவுரு வடிவ ஒரு தாயக்கட்டை எடுத்தீங்கன்னு சொன்னா அது நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த இருக்கு, மல்டிமீட்டர் வகையில் இருக்குது. ஓகே, இப்ப இது இதுல எல்லாம் இது ஒரு கனவுரு வடிவமான ஒரு பொருள். இப்ப இதை நம்ம சுழட்டி போட்டோம்னு சொன்னா இப்படி நிக்காது. விளக்க மாட்டேங்குது சார், கிளியர் இல்லாத மாதிரி.
எந்த சைட் மான் ஃபுல் கிளியரா இருக்கும் ஃபைபர் கனெக்ஷன். உங்களோட சைட்ல தான் பெரும்பாலும் அந்த என்ன சொல்ற கவரேஜ் கிளியர் இல்லைன்னு சொன்னாமான் கிளியர் இல்லாம இருக்கும். சில நேரத்துல அப்படி விளங்கலைன்னா திரும்ப கேளுங்க, நான் விளங்கப்படுது, அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா சமாஸ்? ஓகே சார். ஓகே ஓகே சார். ஸ்கிரீன் ஷேர் ஆகல சார். என்னமா? ஸ்கிரீன் ஷேர் ஆகல. ஸ்கிரீன் ஷேர் பண்ணலமானா? சரியா ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஓகே அப்ப இந்த வீடியோ தெரியுதா உங்களுக்கு சார்? கதைக்கிறது விளங்குதா? என்னமா? ஓம் சார் வீடியோ எல்லாம் விளங்கு. ஓகே ஓகே சார் இப்போ விளங்கு. சரி இப்ப இங்க கணவர் வடிவ கணவர் வடிவமான ஒரு பொருளை வச்சிருக்கிறேன். இப்ப இதுல நாம எப்படி சுழற்றினாலும் அது இந்த பெரிய பரப்புடைய பக்கங்கள் தான் விடும். இப்படி நிக்குமான்னு, இப்படி இந்த மாதிரி ஓய்வடையுமான்னு கேட்டால் இல்ல, இப்படி வச்சா நிக்கும். இவர் நிப்ப இப்படி நிக்கலாமான இல்ல, பெரும்பாலும் இப்படி தட்டை இப்படிதான் விடுவாரு. உங்களோட மேக்ஸ் டூல் பாக்ஸ் இருக்கு மாதிரி சும்மா போட்டு பாக்குறேன். அது கிட்டத்தட்ட கணவர் வடிவம் தான் என்ன. ஓகே அதை விழுந்துச்சு. சரி ஓகே சரி அப்ப இப்படி தான் விழ போகுது. அவர் இப்படி நிக்க மாட்டார், இந்த மாதிரி நிப்பார், நிலைக்கு அப்படி நிக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு இந்த பரப்பளவு குறையும். அப்ப இதுல எந்த பெரிய பரப்பளவுடைய பகுதியில எழுதப்படுற இலக்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் கூட இருக்கும். இதை இலகுவா நீங்க இப்ப விளங்கி கொள்ளலாம் பாருங்க. இப்ப கனவுரு வடிவ தாயக்கட்டையில 1 தொடக்கம் 6 வரை இலக்கமிடப்பட்டு அதை உருட்டி எடுக்கக்குள்ள பெரிய பரப்புள்ள பகுதியில 1 போட்டிருந்தோம்னு சொன்னால், அடுத்த பெரிய பரப்புள்ள பகுதியில ஒரு 5 போட்டிருந்தோம்னு சொன்னால், அந்த 1ம் 5ம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் கூட. ஏனைய இலக்கங்கள் அதை விட குறையத்தான் வாய்ப்பு இருக்கும். இது நீங்கள் பல இடங்கள்ல சந்திருப்பீங்க. இந்த இருக்கிறத இப்ப பாருங்க, இது மக்கள் இந்த இருக்கிறதுல நீங்க எந்த இலக்கம் வருமென்று உங்களால சுவரா சொல்லிடுமா? இந்த இருக்கிற எழுத்துக்கள்ல எந்த எழுத்து வருமென்னு சொல்லி சொல்லிடுமா? நிச்சயமாக உங்களுக்கு இந்த எழுத்து தான் வருமென்று உங்களால சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னா ABCDEFGH ஆகிய 8 எழுத்துக்களும் சமனான பரப்புகளை கொண்டிருக்கிறதால எதுவும் வரலாம். இப்படி கேட்கல நம்மளுக்கு ஒரு விருப்பமான ஒரு எழுத்தை சொல்லுவோமே தவிர மற்றபடி வேற ஒரு கெஸ்ஸும் இதுல பண்ண மாட்டோம். ஏன்னா எல்லாத்துக்கும் சமனான வாய்ப்பு. இப்ப இதை பாருங்க, இதை தந்தா இந்த நீங்க சொல்ற அம்புக்குறியில நிறம் சரியா நிக்கும் என்று சொன்னால், நீங்க சொல்ற நிறமே அம்புக்குறியில நிக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் சொல்லி ஒரு கேளிக்கை நிகழ்ச்சியில சொல்றாங்க. அப்ப நீங்க இதுல ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஆள் இதுல எந்த நிறத்தை தெரிவு செய்வார்? ஓகே சிவப்பு அல்ல நீலத்தை தெரிவு செய்வார். அதுலயும் எதை தெரிவு செய்யறது லாபகரமா வாய்ப்பு கூடியா இருக்கும்? நீலத்தை தெரிவு செய்யறது. வெரி குட். நீலத்தை தெரிவு செய்யறது வாய்ப்பு கூட இருக்கும். ஏனென்றால் அதுல ஆரைச்சிறையை பாருங்க, ஆரைச்சிறை கோணம் பெருசு வருது, அவற்ற பகுதி பெருசு. அதை விட சின்னன் சிவப்பு, அதை விட சின்னன் பச்சை, அடுத்தது மஞ்சள். குறைந்த வாய்ப்பு இருக்கிறது மஞ்சள் தான். சில வேலை சுழற்றி கொண்டு விடக்குள்ள தெரியா மஞ்சள்ல நிக்கிற சந்தர்ப்பங்களும் இருக்குதான், இல்லன்னு இல்லை. ஆனா நம்ம கணித ரீதியா நாங்க பார்க்கக்குள்ள இந்த நீல கலர்ல மாறதுக்கான வாய்ப்பு தான் கூட இருக்கு. அப்ப பாத்தீங்களோ, இப்ப சொல்றீங்க நீங்கள் இங்க இருக்கிற நிறங்கள்ல வாய்ப்பு கூட நீலத்துக்கு தான். அதுக்கு அடுத்ததுதான் சிவப்பு, அதுக்கு அடுத்ததுதான் பச்சை, அடுத்ததுதான் மஞ்சள்னு சொல்லி வரிசைப்படுத்துறீங்கன்னு சொன்னா வாய்ப்பு அந்த நிகழ்ச்சி இடம்பெறுவதற்கான இயல்தகவு வேறுபடுதுன்றது விளங்குதா எல்லாருக்கும்? இப்படியான சந்தர்ப்பங்களில் இப்ப நம்ம கனவுரு வடிவ தாயக்கட்டை உருட்டங்களையும் இந்த பக்கத்திலையும் இந்த முகத்திலையும் இந்த முகத்திலையும் ரெண்டு பெரிய முகங்கள் ரெண்டுலையும் மாற எண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏனைய முகங்களோட ஒப்பிடக்குள்ள. அப்ப ஒப்பிட்டு பாவுல எல்லாத்துக்கும் சமனா கிடைக்கலன்றால் அந்த நிகழ்ச்சிகள் சம தகவற்ற நிகழ்ச்சிகள், சம இயல் தகவற்ற நிகழ்ச்சிகள், அல்ல சமனான வாய்ப்பை கொண்டிராத நிகழ்ச்சிகள். ஆனா இதுக்கு எப்படி சொல்லுவோம்? இந்த இருக்கிறதுக்கு சமனான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா?
சமனான வாய்ப்பு தான் சார் Okay. சரி, இப்ப நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னா இந்த ரெண்டையும் மக்கள் பக்கத்துல பக்கத்துல கீறுங்க. இந்த படத்தையும் இந்த இருக்கிற படத்தையும் பக்கத்துல பக்கத்துல கீறிட்டு இப்ப உங்களுக்கு என்னன்னு சொல்லி விளங்கும். பக்கத்துல இதுல சமதகவுள்ள நிகழ்ச்சிகளை கொண்டவை, நிகழ்ச்சிகள் சம இயல் தகவுடையவையை இங்க எதுக்கு பக்கத்துல எழுதி கொள்ளுங்க. நிகழ்ச்சிகள் சமனான இயல் தகவற்றவை. சரியா? சம நேர்தகவுள்ள பேறுகள். அப்ப நம்ம சம நேர்தகவுள்ள பேறுகள் என்று எழுதலாம். இதுல கீழுக்கு சம நேர்தகவற்ற பேறுகள் என்று எழுதலாம். வாய்ப்புகள் சமனா இருக்கும் என்றதை காட்ட வேண்டும். ஓகே, இந்த ரெண்டு படத்தை இங்க கொள்ளுங்க. ஓகே, ரெண்டு படத்தையும் கீறிட்டு முதலாவது படத்துக்கு எழுதி கொள்ளுவோம். சம நேர்தகவுடைய பேறுகளை கொண்ட நிகழ்ச்சிகள். நுவா சொல்லுங்க. நுவா நுவா சொல்லுங்க. கொஞ்சம் சொல்லுங்க, கரெக்டா இருக்கு சார். நீங்க கொஞ்சம் சொல்லுமா? சம நேர்தகவுள்ள பேறுகள் போடுங்க. சம நேர்தகவுள்ள பேறுகள், சம நேர்தகவுள்ள பேறுகள் போடுங்க. சரி, இந்த ரெண்டு படத்தையும் கீறிக்கொள்ளுங்க. ரெண்டு படத்தையும் கீறிட்டு இந்த படம் ஏபிசிடி போட்டதுல இருக்கிற ஏபிஏல இருந்து எச் வரையும் இருக்கிற பேறுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சமனா இருக்கும். எனவே இது சம நேர்தகவுள்ள பேறுகளை கொண்ட ஒரு எழுமாற்று பரிசோதனை. இந்த 7வது பகுதியில போட்டிருக்கிற இந்த படம் 4 நிறங்களும் கிடைக்கிறதுக்கான 4 நிறங்களுக்கும் சமனான வாய்ப்பு இல்லை என்றதால சம நேர்தகவுள்ள பேறுகளை கொண்டிராத அல்லது சம நேர்தகவற்ற பேறுகளை கொண்ட எழுமாற்று பரிசோதனை என்று சொல்லி எழுதிடுவோம். சரி, எழுதிட்டீங்களா?
சரியா பிள்ளைகள்? இப்ப தலையகம் போட்டுக்கொள்ளுங்க. சம நேர்த்தக உள்ள ஒரு பேற்றின் நிகழ்தகவு. சம நேர்த்தக உள்ள ஒரு பேற்றின் நிகழ்தகவு. சம தகவுள்ள ஒரு பேற்றின் நிகழ்தகவு. சரியா? சம தகவுள்ள ஒரு பேற்றின் நிகழ்தகவு. சரியா மக்கள்? ஹெட்டிங் போட்டுட்டீங்களா எல்லாரும்? சரியா? போட்டாச்சா? சத்தத்தை காணுங்க. விலை விளங்குதா? விலை கைக்கிற விளங்குதா எல்லாருக்கும்? ஆம் Okay. சார். சரி. இப்ப நாங்கள் நேரடியா கேள்விகளுக்குள்ள போவோம். காணிச்சு கொள்ளுங்க, எழுதிக் கொள்ளுங்க. 1 தொடக்கம் 6 வரை இலக்கமிடப்பட்ட 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 கோடாத சதுரமுகி தாயக்கட்டை ஒன்றை உருட்டும் போது கோடாத சதுரமுகி தாயக்கட்டை ஒன்றை உருட்டும் போது கோடாத சதுரமுகி தாயக்கட்டை ஒன்றை உருட்டும் போது பெறப்படும் பேர்களுக்கான பெறப்படும் பேர்களை காட்டும் மாதிரி வழியை எழுதுக. பெறப்படும் பேர்களை காட்டும் மாதிரி வழியை எழுதுக. சரியா? ஓகே, இப்ப நீங்கள் ட்ரை பண்ணி எழுதுங்க. பெறப்படும் பேர்களை காட்டும் மாதிரி வழி எழுதுங்க. எக்ஸாமன் சங்கிலி அடைப்புக்குள்ள எழுத போறீங்கள். என்ன கிடைக்கும்? ஓகே குட். 1, 2, 3, 4, 5, 6 என்ற நிகழ்ச்சிகள் கிடைக்க போகுது. ஓகே, இப்ப கிளிக் நம்பர் ஆஃப் எஸ் நம்பர் ஆஃப் எஸ் நம்பர் ஆஃப் எஸ் எவ்வளவு சரணியா? 6 சார். 6. ஓகே, இப்ப செகண்ட் பார்ட் கேள்வி எழுதுங்க. அதுல செகண்ட் பார்ட் ஏ சமன் சங்கிலி அடைப்புக்குள் எழுதிக் கொள்ளுங்க. ஒற்றையன் கிடைப்பதற்கா ஒற்றையன் கிடைத்தல் ஒற்றையன் கிடைத்தல் ஏ சங்கிலி அடைப்புக்குள்ள நீங்கள் எழுதிக் கொள்ளுங்க. ஒற்றையன் கிடைத்தல் ஒற்றையன் கிடைத்தல் ஏ சமன் சங்கிலி அடைப்புக்குள் எழுதிக் கொள்ளுங்க. ஒற்றையன் கிடைத்தல் ஒற்றையன். ஓகே, அப்ப ஒற்றையன் கிடைக்கணும்டா ஏக்குள்ள என்னென்ன மூலகங்கள் கிடைக்கும் பிள்ளைகள்? 1, 3, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 100, 2, 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
7 5 9 7 11 9 அங்க அது சரி. இந்த நம்ம இந்த என்ன கேள்வியில நிக்கிறோம் விளங்குதா எல்லாருக்கும்? 1 3 5 அப்ப 7 8 எல்லாம் எப்படி வராது? தாயக்கட்டையில இல்ல அந்த நம்பர்கள் என்ன? அந்த கேள்வியோட போக்குள்ள அந்த கேள்வியை கவனத்துல கொண்டு சொல்லுவாங்க. ஓகே குட். 1, 3, 5, 7. இப்ப சொல்லுங்க நம்பர் ஆஃப் ஏ எவ்வளவு? 4 நம்பர் ஆஃப் ஏ வந்து 4. இப்ப ஏ என்றது ஒற்றையன் கிடைப்பதற்கான நிகழ்தகவு பிள்ளைகள். அப்ப ஒற்றையன் கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஒற்றையன் ஏ என்றது ஒற்றையன் கிடைத்தல் என்ற நிகழ்ச்சி. சரியோ? அப்ப அதுக்குரிய சார் நம்பர் 7 வருமா சார்? 7 வராது. 5 நம்பர் ஆஃப் ஏ மட்டும் 3 நம்பர் ஆஃப் ஏ 3 சார். சரி சரி குட். நானும் அதோட சேர்த்து சொல்லித்தேன். தேங்க்யூ. அப்ப இதுல மூலாங்களை எண்ணிக்கை எத்தனை சொல்லுங்க? 3 சார். ஓகே வெரி குட். சரி அப்ப 1 3 5 என்ற மூலகங்கள் தான் வரப்போகுது. நம்பர் ஆஃப் ஏ வந்து 3 வரப்போகுது. ஓகே கரெக்ட். இப்ப தேர்ட் பார்ட்கள் எழுதுங்க. ஒற்றையன் கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது? ஒற்றையன் கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது? ஒற்றையன் கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது? ஒற்றையன் கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது? சரியோ? இப்ப P of A என்று சொல்லுவோம். A என்ற நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான நிகழ்தகவு. இந்த P என்ற அர்த்தம் வந்து probability என்று சொல்லுவோம். probability என்று சொன்னால் நிகழ்தகவு அர்த்தம். சரியா? அப்ப probability என்ற சொல்லில இருக்கிற முதலாவது எழுத்து தான் அந்த எழுத்து கேபிட்டல் P போடுவோம். சரியா? probability of A சமன் இதுக்கு இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொன்னா மொத்த நிகழ்ச்சிகள் எண்ணிக்கை, அதாவது மாதிரி வழியில் உள்ள நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கையை போடணும். அதுல ஏ என்ற நிகழ்ச்சி சொன்னா ஏ என்ற நிகழ்ச்சி தாயக்கட்டிய உருட்டக்குள்ள 1 தொடக்கம் 6 வரை இலக்கமிடப்பட்டதுல ஒற்றை எண்களை மட்டும் சொல்றது. அப்ப இங்க நம்பர் ஆஃப் ஏ என்று மேலுக்கு போடுவோம். இதுவரைக்கும் விளங்கிட்டா விளங்காட்டி கேளுங்க. மொத்த நிகழ்ச்சி நம்பர் ஆஃப் ஏஸ். கேட்க போற நம்ம நிகழ்வு காணப்பட வேண்டிய நிகழ்ச்சி வந்து நம்பர் ஆஃப் ஏ. விளங்குதா உங்களுக்கு? சரியா? இப்ப பிரதி இடப்புறம் இது ஒரு தரம் பாக்ஸ் பண்ணி கொள்ளணும் மக்கள். நாங்க திரும்ப இதை எழுதித்தான் செய்வோம். ஒரு தரம் பாக்ஸ் பண்ணி கொள்ளணும். ஓகே. இப்ப இதுல நம்பர் ஆஃப் P of A சமன் நம்பர் ஆஃப் S. நம்பர் ஆஃப் S வந்து 6 நிகழ்ச்சி தான். ஓகே. இதுல ஒற்றையன் கிடைப்பதற்கான மூன்று எண்கள் வந்து எங்களுக்கு இருக்குது. அப்ப இதை நாங்க சுருக்கி கொடுக்கணும். இதை வெட்டி சுருக்கணும். 2ல் 1 சொல்லி கொடுப்போம். சரியோ? அப்ப ஏ என்ற நிகழ்ச்சி புறப்படுவதற்கான நிகழ்தகவு 2ல் 1 இருக்கும். சரியோ? ஓகே. அதே போல இது கிளியரா எல்லாருக்கும்? ஓகே. இதை எழுதி கொள்ளுங்க எல்லாரும். இங்க இருந்து எழுதி வரணும். இது ஏற்கனவே எழுதிட்டோம். இது வழியாச்சு. தேர்ட் பார்ட் அப்படியே போகலாம். டிரெக்டா போகலாம். இந்த சரி இப்போ எழுதுங்க.
சரி எழுதிட்டீங்களா? ஓம் சார். ஓகே குட். இப்ப நீங்கள் ஃபோர்த் பார்ட் கேள்வி எழுதுங்க. ஃபோர்த் பார்ட் கேள்வி. நான்கிலும் கூடிய எண் கிடைப்பதற்கான எழுதாவும். ஃபோர்த் பார்ட் கேள்வி எழுதி கொள்ளுங்க. நான்கிலும் கூடிய எண் கிடைப்பதற்கான எழுதாவும். அதை நீங்கள் பி என்று எடுத்துக்கொள்ளுங்க. பி சமன் சங்கிலி அடைப்புக்குள்ள நான்கிலும் கூடிய எண் கிடைப்பதற்கான எழுதாவும். நான்கிலும் கூடிய எண் கிடைப்பதற்கான எழுதும். அப்ப என்னென்ன மூலகங்கள் வரும்? என்னென்ன வரும்? 5, 6. 5, 6. 5, 6 சொன்னா இங்க நம்பர் ஆஃப் பி எவ்வளவு வர போகுது? 2 சார். 2. வெரி குட். நம்பர் ஆஃப் பி வந்து 2. இப்ப உங்கள்ட்ட கேட்க போறது பி ஆஃப் பி, அதாவது இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. சாரி, பி என்றது என்ன? நான்கிலும் கூடிய எண்கள். அப்ப 5 மாறும் இருக்குது. P of B சமன் நம்பர் ஆஃப் B எவ்வளவு? 7. நம்பர் ஆஃப் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, நம்பர் ஆஃப் B என்றது எப்படி சமன்பாடு நாங்கள் எழுதுவோம்? மொத்த நிகழ்ச்சி என்றது நம்பர் ஆஃப் S, கேட்ட நிகழ்ச்சி நம்பர் ஆஃப் B. விளங்கிட்டது? நம்பர் ஆஃப் S எவ்வளவு இருக்கு எங்களுக்கு? 6. என்ன? 6 சார். 6. ஒற்றையன் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு எத்தனை வருது? ஒற்றையன் கிடைக்கிறதுக்கான நிகழ்வு வாய்ப்பு 2 சார். இப்ப இதை நான் சொன்னால் 3இல் 1 வரப்போகுது. 2 சுருக்கலாமல? 3இல் 1 சொல்லி வரும். இது கிளியரா? விளங்கிட்டா? வேலன் விளங்கிட்டா? வேலன் ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. நான் வெளியே வந்திருக்கிறேன் சார். ஜூம் ரெக்கார்டிங் கொஞ்சம் அனுப்பலுமா சார்? போட்டு வரேன். ஓகே சார். சரி, காணிங்க. இது கிளியரா எல்லாம் இருக்கும்? ஓகே, இன்னும் ஒரு பகுதி எழுதுங்க. முதன்மை எண் இல்லாட்டி சொல்லுவோமே, 2இன் மடங்கு கிடைப்பதற்கான நிகழ்தகவு சி சமன் போடுங்க. 2இன் மடங்கு கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்ப என்னென்ன வரும்? 2இன் மடங்கு கிடைப்பதற்கான நிகழ்தகவு 2, 4. ஓகே, 2, 4, 6, 8. 6. 2, 4, 6. வருமா? இல்ல. இல்ல சார். பாத்துக்கோங்க. இப்ப தாயக்கட்டையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கோம். என்ன அப்படின்னாது சரியா? ஓகே, நம்பர் ஆஃப் சி எவ்வளவுன்னு சொல்லுங்க. 3 சார். ஓகே குட். 2, 4, 6. அப்ப 3. சரி, இப்ப P of C எழுதுவோம். சமன்பாடு சொல்லுங்க. P of C சமன் சொல்லுங்க. நம்பர் ஆஃப் S நம்பர் ஆஃப் C. இப்ப நம்பர் ஆஃப் S எவ்வளவுன்னு தெரியும் உங்களுக்கு? எவ்வளவு? 6. நம்பர் ஆஃப் S வந்து 6. நம்பர் ஆஃப் C 3. அப்ப என்ன வர போகுது? 2இல் 1. 2. சுருக்க இயலா சந்தர்ப்பத்தில் அப்படியே விடலாம். சரியா? சுருக்க இயலா சந்தர்ப்பத்தில் அப்படியே விடலாம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா மக்களுக்கு? கிளியரா? ஓம் சார்.
ஓகே, அடுத்த எழுதுங்க. 6லும் குறைந்த சார் அதை எண்களை கொஞ்சம் காட்டலுமா? ஓகே, ஓகே சார். ஓகே. இப்ப அடுத்த பகுதி எழுதுங்க. 6லும் குறைந்த எண் கிடைப்பதற்கான எழுது 5வது பகுதி. 5ல 6வது பகுதி என்ன? 5 6வது. சார் 6வது அதுக்கு பகுதி என்ன சார் போட? என்னமா? அதுக்கு ஆங்கில எடுத்து என்ன போட? ஆங்கில எழுத்து போடுங்க, சும்மா ஒரு டிஏ போடுங்களேன். சரியா? 6லும் குறைந்த எண் கிடைப்பதற்கான எழுதாவும். அப்ப என்னென்ன வரலாம்? 5 வரைக்கும் வரும் சார். 6லும் குறைந்த இலக்கம் 1, 2, 3, 2, 3, 4, 5. 5. சரியா? ஓகே. இப்ப 6லும் குறைந்த எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு, சாரி, நம்பர் ஆஃப் டி சொல்லுங்க. நம்பர் ஆஃப் டி வந்து 5. 5 சார். 5. இப்ப P of D பாப்போமா? probability of T சமன் சமன்பாடு சொல்லுங்க. number of S. Number of T. Number of D. okay, number of D. number of S வந்து 6. 6 சார். number of D வந்து 5. 5. 5. அப்ப 6ல் 5 இதை சுருக்கலாமா? இன்னும் இல்ல சார். இல்ல. அப்ப இதோடய விட்டோம்னு சொன்னா சரி. 6ல் 5 இப்படி வரும். சரியா? கடைசி பகுதி எழுதுங்க. 7வது பகுதி. சிவப்பு அல்லது சார் விளங்கல சார். எது விளங்கலன்னு சொல்லுங்க. 7வது கேள்வி. 7வது கேள்வி. சார் இது இல்ல நீங்க இப்ப சொன்னது சார். இது 6வதுன்னு. ஆம் சார். இது 6லும் குறைந்த இலக்கம். 7வது கேள்வி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 2 அல்லது 3 மடங்கு கிடைப்பதற்கான நிகழ்தகவு. 2 அல்லது 3 கிடைப்பதற்கான நிகழ்தகவு. 2 அல்லது 3 கிடைப்பதற்கான நிகழ்தகவு. சாரி, 2 அல்லது 3 மடங்கு கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இரண்டு அல்லது 3 மடங்கு கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஒரு 6 போடுங்க. வேற எழுத்து போட்டாலும் பரவாயில்ல. ஈய போட்டாலும் ஓர்டர்ல போட்டு வரோம். ஓகே, ஈய போடுங்க. ஓர்டர்ல நீ போட்டு வரோம். என்ன 2 அல்லது 3 மடங்கு கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன வரும்? 2, 6. 4 வரும், 6 வரும். என்ன 2, 3 மடங்கு கிடைப்பதற்கான நிகழ்தகவு. 2 அல்லது 3 மடங்கு கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அப்ப இதுல எத்தனை நிகழ்ச்சிகள் வரப்போகுது? இப்ப உங்களுக்கு நம்பர் ஆஃப் 4. நம்பர் ஆஃப் பி வந்து 4. சரியோ? அப்ப நிகழ்தகவு என்னன்னு சொல்லுங்க. மொத்தம் 6 நிகழ்ச்சி, இவர்ல 4. எனவே சுருக்கினம் என்றால் 3ல் 2. சரியா? விளங்குதா? P of E சமன் N of S N of E. கரெக்டா? ஆம் சார். ஓகே, இப்படிதான் செய்யறது.
சார் என்ன பிரச்சனை போட்டுக்கிறீங்க? என்னமா கதைக்கிறது கிளியரா விளங்குது இல்ல. என் ஆஃப் இ அதுக்கு கீழே என் ஆஃப் இ என்றது வந்து இ 4 போட்டிருக்கோம். பி ஆஃப் இ என்றது என்ன விளக்கம்? இ என்ற நிகழ்ச்சி அதாவது 2 அல்லது 3 மடங்கு கிடைப்பதற்கான நிகழ்தாகும். மொத்தம் 6 நிகழ்ச்சி சரியோ. அதுல சொல்லப்பட்டிருக்கிற நிகழ்ச்சி 4. அப்ப 6 இல் 4 அதான் இந்த போட்டுக்கிறோம். நம்பர் ஆஃப் எஸ் இல் நம்பர் ஆஃப் இ. சரியா? ஓகே, இப்ப புக் எடுத்துக்கொள்ளுங்க. இதுல வினாக்கள் நீங்கள் எழுத தேவையில்லை பிள்ளைகள், வினாக்கள் எழுத தேவையில்லை. 24/4 பயிற்சி இருக்கிற 7 கேள்வியும் செய்யுங்க. அது குயிக்கா செய்யலாம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் போதும் ஒவ்வொரு வினாவும் செய்யறதுக்கு. சரியோ? 24/4 பயிற்சியில இருக்கிற 7 வினாக்களையும் செய்து முடிச்சு வைங்க. நாங்கள் அடுத்த வகுப்புல வந்து இதுக்குரிய ரிவிஷனை பார்ப்போம். சரியோ? சரி, அப்ப இதோட முடிச்சுக்கொள்ளும் மக்கள். நன்றி, வணக்கம், பாய். பாய் சார். குட் நைட்.